மற்றும் ஒரு அண்மை செய்தி. பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக கூறப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பழனி பஞ்சாமிர்தம் இதில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக நெய் விற்பனை செய்யப்படுவதாக வதந்தி வருவது என்று தற்போது அதற்கான முழு மறுப்பும் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்படும் நெய்யில் மாட்டு இறைச்சி கொழுப்பு AR ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் கலந்து விற்றதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வந்த நிலையில் அதே நிறுவனம் தான் பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு நெய் சப்ளை செய்கிறது என்ற சமூக வலைதளங்களில் ஒரு தவறான செய்தி தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வருகிறது. இத்தகைய செய்தி முழுமையாக தவறு என்றும் ஒருபோதும் இதில் உண்மையில்லை என்றும் இது முற்றிலுமாக பொய் செய்தி என்றும் தற்போது தமிழ்நாடு அரசு மறுத்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திலிருந்தே மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் தற்போது அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் மூலியமாக தற்போது தொடர்ச்சியாக இந்த ஆவின் நிறுவனமானது அங்கிருந்து மட்டும்தான் நமக்கு பழனிக்கு தேவையான ஒட்டுமொத்த நெய் ஆனது கொள்முதல் செய்யப்படுகிறது என்று தற்போது அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு திருப்பதி கோயில் என்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பழனி பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கும் இத்தகைய நிறுவனம் தான் தொடர்ச்சியாக நெய் சப்ளை செய்கிறது என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு வந்த நிலையில் அதை தற்போது அறநிலையத்துறை முழுமையாக மறுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நமக்கு ஆவின் நிறுவனத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று ஒரு தெளிவான விளக்கத்தையும் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் சமூக வலைதளங்களில் தவறான பொய் செய்தியை சிலர் பரப்பியுள்ளார்கள். அந்த பொய் செய்திக்கு தற்போது அறநிலையத்துறை சார்பில் புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நிறுவனத்திடமிருந்தே நெய் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் பழனி பஞ்சாமிர்தத்தில் பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. பழனி பஞ்சாமிர்தத்தில் கலக்கப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவரும் நிலையில் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.